அத்தியாயம் 15. இயக்கத்தை விட்டு விலகினேன். 1989 ஆண்டு மத்திய பகுதி. இந்திய அமைதிப்படை அங்கே ஆக்கிரமிப்பில் இருந்த நேரம். நான் அங்கே வன்னி மற்றும் குடா நாட்டின் பல்வேறு களமுனைகளில் பணியாற்றி வந்தேன். அமைதிப்படையின் பல கோரங்களை பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அப்படி நான் கடைசியாக பார்த்தது இந்தியாவின் மயிலாய் என்று வரலாற்றில் பதிந்து போன வல்வெட்டி படுகொலைதான். அந்த கோரச் சம்பவம்தான் என் வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை மடைமாற்றிவிட்டது. அப்போது வேறு ஒரு பணிக்காக வடமராட்சி பிரதேசத்தில் இருந்தேன். பிரதேசத்தின் புதிய தளபதியாக மேஜர் ஜேம்ஸ் நியமிக்கப்பட்டிருந்தார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஆகஸ்ட் 2, வல்வெட்டித்துறை அமைதிப்படை முகாமிலிருந்து வெளிக்கிளம்பிய படையினரை வாயிலிருந்து சற்று தூரத்திலேயே வழிமறித்து தாக்கியது மேஜர் ஜேம்ஸ் தலைமையிலான சிறு அணி. அதற்கு காரணம் ஒன்று இருந்தது. இந்த முகாமிலிருந்து வெளிக்கிடும் இந்திய அமைதிப்படையினரை கண்டாலே மக்களுக்கு பீதி உண்டாகும். தேடுதல் வேட்டை, சுற்றுக்காவல் என்று ஊருக்குள் நுழைந்தால் கொள்ளைதான். அப்போது பிரபலமாகியிருந்த வீடியோ, டேப் ரெக்கார்டர், தங்க நகை, விலை உயர்ந்த பொருட்கள் என்று பலதையும் சுருட்டி கொண்டு போவார்கள். கேட்க முடியாது. அடி, உதை, சித்திரவதை, புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது ஆதரவாளர்கள் என்று பிடித்து கொண்டு செல்வார்கள். பிறகு அவர்களை மீட்பதற்கு வேறு பணம் கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு தகுந்த பாடத்தை கொடுக்க வேண்டுமே என்றுதான் ஜேம்ஸ் அந்த தாக்குதலை நடத்தினார். சுமார் 20 நிமிடமே நீடித்த அதிரடி தாக்குதலில் 9 சிப்பாய்கள் இறந்து போனார்கள். 12 பேர் காயமுற்றார்கள். இராணுவம் முகாமிற்கே திரும்பி ஓடியது. அவர்களின் ஏராளமான ஆயுத தளவாடங்களை கைப்பற்றி கொண்டு திரும்பினார்கள். புலிகள் தரப்பில் மூத்த போராளி சிவம் என்கின்ற சிவத்தான் படுகாயமடைந்தார். உயர் சிகிச்சைக்காக படகு மூலம் தமிழகம் அனுப்பி வைக்கப்பட்டார். உயிர் பிழைத்த அவரை பின்னாளில் ராஜீவ் கொலை வழக்கு தொடர்பில் சல்லடை போட்டு தேடியது சிபிஐ. இறுதி வரை அவர் பிடிபடவில்லை. இங்கு என்ன நடந்ததென்றால், தங்களின் கோட்டை வாயிலிலேயே புலிகள் தந்த அதிர்ச்சியை இந்திய அமைதிப்படையினரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே தொண்டைமானாறு, பருத்தித்துறை, நெல்லியடி போன்ற பகுதிகளில் இருந்த கவச வாகனங்கள், பீரங்கிகள், கனரக எந்திர துப்பாக்கிகள் சகிதம் சுமார் 3 பெட்டாலியன்கள் துருப்புகளை துணைக்கு அழைத்து கொண்டு வல்வெட்டி கிராமத்தை சுற்றி வளைத்தார்கள். அது ஒரு கோர தாண்டவம். கண்ணில் பட்ட எவரையும் விட்டு வைக்கவில்லை. பெண்களை இழுத்து வந்து வெளியிலே வல்லுறவு செய்து கொன்றார்கள். குழந்தைகள், முதியவர்களையும் கூட சுட்டு கொன்றார்கள். தப்பியோடியவர்கள் மீது சரமாரியான துப்பாக்கிச்சூடு. இளைஞர்களை பிடித்து கைகளை கட்டி வீதியில் படுக்க வைத்து சுட்டு கொன்றார்கள். வீடுகளை எல்லாம் தீயிட்டு கொளுத்தினார்கள். கிராமத்தில் ஒன்றுமே எஞ்சியிருக்கவில்லை. தப்பி உயிர் பிழைத்த மக்கள் புலிகளின் பகுதிகளுக்கு ஓடி வந்தார்கள். அந்த இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில்தான் நாங்கள் இருந்தோம். வானெங்கும் கரும்புகை சூழ்ந்திருந்தது. இறந்தவர்களின் எண்ணிக்கை 100க்கும் மேல். காணாமல் போனவர்கள் ஏராளம். நாங்கள் நிலைகுலைந்து நின்றோம். தப்பி வந்தவர்களை பகுதி பகுதியாக பிரித்து வெவ்வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தோம். காயப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம். அதை தாண்டி வேறொன்றும் செய்ய முடியவில்லை. கையறு நிலையில் நின்றிருந்தோம். போராளிகள் நாங்கள் 30 பேர்தான் அங்கே இருந்தோம். அதுவும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே ஒன்று கூடுவோம். மற்ற நேரங்களில் 7 பேர், 10 பேர் கொண்ட கெரில்லா குழுக்களாக பிரிந்து திரிவோம். குறைந்த எண்ணிக்கையில் இருந்த எங்களால் 3000 இந்திய படையினரின் அத்துமீறலை எப்படி தடுக்க முடியும்? அங்கேயே விவாதித்தோம். இரவோடு இரவாக முகாமிற்குள் நுழைந்து பதிலடி கொடுப்போம் என சில போராளிகள் சொன்னதை அணித்தலைவர்கள் ஏற்கவில்லை. பயனற்ற தற்கொலைக்கு சமமானது. தவிர இப்போது நடந்திருக்கும் படுகொலையை நம் தாக்குதல் மறைத்துவிடலாம் அல்லது மாற்றிவிடலாம். அதனால் எதிர்வினைதான் ஏற்படும் என மறுத்தார்கள். நமக்கு அதைவிட முக்கிய வேலை உள்ளது. உயிர் தப்பிய மக்களை காக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டியதை செய்து தர வேண்டும். அதுதான் முக்கியம். அதோடு வல்வெட்டி படுகொலையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அதற்கான ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என பட்டியலிட்டார்கள். அடுத்த சில தினங்களில் வல்வெட்டி படுகொலையை கண்டித்து இந்தியா எங்கும் எதிர்ப்பு கிளம்பியது. தமிழகத்தில் திமுக உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். அவ்வளவு ஏன், இலங்கை அரசு கூட அதற்கு கண்டனத்தை தெரிவித்தது. தொடக்கத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று மறுத்தது இந்திய இராணுவம். புலிகள் தரப்பில் ஆதாரங்களை வெளியிட்ட பிறகுதான் ஒப்புக்கொண்டார்கள். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஜனதாதள கட்சி தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இந்திய இராணுவம் அமைதிப்படை அல்ல, அமைதியை குலைத்த படை என காட்டமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இனியும் இராணுவம் அங்கே இருக்கக்கூடாது, வெளியேற்ற உத்தரவிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார். தொடர்ந்து பல எதிர்க்கட்சி தலைவர்களும் அதே கோரிக்கையை எழுப்பினார்கள். இலங்கை அரசு கூட அச்சம்பவத்தை சுட்டிக்காட்டி
இந்திய இராணுவம் இலங்கையை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்றது. வல்வெட்டி படுகொலை சர்வதேச பிரச்சனையாகி மத்திய அரசை இக்கட்டில் ஆழ்த்தியது. லண்டனில் இருந்து வெளியாகும் டெய்லி டெலிகிராஃப் என்ற பத்திரிகை இப்படுகொலை அரங்கேற்றிய 10 நாட்களுக்கு பிறகு ஒரு செய்தி கட்டுரையை வெளியிட்டது. அதில் ஆகஸ்ட் 2, 3, 4 தேதிகளில் இந்திய அமைதிப்படை வல்வெட்டியில் நிகழ்த்திய வன்முறை செயலில் குறைந்தது 63 அப்பாவி பொதுமக்கள் எனும் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 200க்கும் மேலானோர் படுகாயமுற்றிருக்கிறார்கள். 150க்கும் அதிகமான வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் மோசமான வல்லுறவுக்கு ஆட்கப்பட்டு இந்த நாசவேலை மைலாய் படுகொலையை விட கோரமானது. வியட்நாம் மைலையில் அமெரிக்க படைகள் நிதானம் இழந்து வெறியாட்டமாடின. இலங்கையின் வல்வெட்டி துறையிலோ இந்திய படைகள் திட்டமிட்டு செயல்பட்டிருக்கின்றனர். ஆட்களை படுக்க வைத்து முதுகில் துப்பாக்கிச் சன்னங்களை பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை எழுதியிருந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு என் மனம் ஒரு நிலையில் இல்லை. மனம் உடைந்திருந்தேன். எண்ணங்கள் சுழன்றடித்தன. சொந்த மண்ணிற்குள்ளேயே கதறியபடி அகதிகளாக அந்த மக்களின் அழுகுரல் கண்ணீரும் என்னை உலுக்கியது. அந்த கண்களில் நின்ற மரண பயம் என்னை உறைய வைத்தது. பல நாட்கள் உறக்கம் இழந்தேன். எண்ணி எண்ணி நெஞ்சம் பதறியது. ஏன் இப்படி, என்ன செய்யலாம் என்ற கேள்விகளுக்கு பதில் தேடியது மனம். இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான விதமும், அன்றைய தினமே இந்திய இராணுவம் ஈழத்தை ஆக்கிரமிக்க தொடங்கியதும், பின் விடுதலை புலிகளை முற்றாக ஒழிக்க யுத்தம் புரிந்ததும் என் சிந்தையை ஏற்கனவே ஆக்கிரமித்திருந்தன. அதனால் இந்த வல்வெட்டி படுகொலை என்னை தீர்க்கமான ஒரு முடிவுக்கு இட்டுச் சென்றது. அந்த நாள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஆகஸ்ட் 15 இந்தியாவின் சுதந்திர தினம். நெல்லியடி பகுதியில் ஒரு வீட்டின் கிணற்றடியில் தோழர்களுடன் குளித்து கொண்டிருந்தேன். சுதந்திர தின புகழ்ச்சி ரேடியோவில் ஓடிக்கொண்டிருந்தது. சட்டென மனதில் ஒரு மின்னல். தமிழர்களுக்கு இன்று துக்க தினம். இந்திய பார்ப்பன பனியாக்களை காட்டிலும் இங்கிலாந்து வெள்ளையர்கள் எவ்வளவோ தேவலை என்ற பெரியாரின் கூற்று நினைவுக்கு வந்தது. எத்தனை சத்தியமான முன்கணிப்பு அது! அக்கணமே தீர்மானித்தேன். தமிழினத்தின் உய்வு வேறெங்குமில்லை, தமிழ்நாட்டில்தான் உள்ளது. பர்மா, ஈழம், மலேசியாவானாலும் சரி, தமிழ்நாடு தன் உரிமையை நிலைநிறுத்தி கொள்ளாத வரை மற்றெல்லாம் சரிந்த மேடுகள்தான். சில நூறு பேர்கள் எத்தகைய தியாகத்தை செய்ய தயாரென்றாலும் பல்லாயிரக்கணக்கான ஆக்கிரமிப்பாளர்களை தடுத்து நிறுத்த முடியாது. அன்று நாங்கள் 30 பேர், பீரங்கிகள், கவச வாகனங்கள் சகிதம் இரத்த வெறியாடிய சுமார் 3000 இந்திய படையினரை தடுத்திருக்க முடியுமா என்ன? சில டஜன் படையினரை கொண்டு தீர்த்து நாமும் களத்தில் வீழ்ந்து போகலாம். அதனால் இன்னொரு வல்வெட்டி நிகழாமல் போய்விடுமா என்ன? ஒரே வழி, எந்த ஆக்கிரமிப்பு சக்தியையும் நம் மண் மீது கால் வைக்க விடாமல் தடுப்பதே. சேயை காக்க வேண்டியது தாயின் கடமை. சேய் ஈழம் செய்வதறியாது தத்தளிக்கும் போது தாய் தமிழகம் என்ன செய்தது, அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறது? நம் இறைமையை எங்கே இழந்தோம்? எப்போது இழந்தோம்? எதன் பொருட்டு இழந்தோம்? அடுக்கடுக்கான கேள்விகள். உடனே காரியத்தில் இறங்கினேன். முகாம் பொறுப்பாளரிடம் அனுமதி பெற்று வன்னிக்கு சென்றேன். அங்கிருந்து முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் காட்டை வந்தடைந்தேன். மணலாற்றுக்கும் அலம்பில் பகுதிக்கும் இடைப்பட்ட பாரிய வனப்பகுதி அது. ஈழ விடுதலை போராட்டத்தில் இந்திய ஆக்கிரமிப்பு படைக்கும் பிறகு சிங்கள இராணுவத்திற்கும் எதிராக பல வரலாற்று சமர்களை கண்ட களம் இந்த அலம்பில்காடு. அப்போது 14 என்று அழைக்கப்பட்ட புலிகளின் கேந்திர முகாம் இந்த மணலாறு அலம்பில் காட்டுப்பகுதியில் இயங்கியது. விடுதலை புலிகளின் தலைமைப்பிடம் இங்கு இருந்ததாக இந்திய இராணுவமும் சந்தேகித்தது. ஆபரேஷன் செக்மேட் என்ற பெயரில் தாக்குதலை நடத்தியது. புலிகளின் தலைவர் பிரபாகரனை பிடிக்க வேண்டும் அல்லது பிணமாக்க வேண்டும் என்றது. அந்த முயற்சி இறுதி வரை கைகூடவில்லை. அங்கே சிறிதும் பெரிதுமான பல புலிகள் முகாம்கள் 3 அடுக்கு பாதுகாப்பு வளையம் போல் வனமெங்கும் பரவியிருந்தது. அதில் உதயபீடம் என்ற பாரிய பயிற்சி முகாமை கடைசியாக வந்தடைந்தேன். குடாநாட்டிலிருந்து அலம்பில் 150 கிலோமீட்டர் தூரம்தான். ஓரிரு நாளில் கடந்துவிடக்கூடியதுதான். ஆனால் 10 நாட்கள் நீடித்த நெடும் பயணம் அது. கடல், வெளி, வனம், நீரேரி என பல பகுதிகளை படகு, டிராக்டர், கால்நடை என கடந்தேன். வழியெங்கும் எதிரியின் முகாம்கள், காவலரன்கள். காத்திருந்து பதுங்கி கடக்க வேண்டும். உதயபீடம் வந்து 2 வாரம் காத்திருந்தேன். மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான தளபதி சங்கர் அங்கே வந்து சேர்ந்தார். பின்னாளில் கர்னல் சங்கர் என அறியப்பட்ட அவர் புனித பூமி என்று அழைக்கப்பட்ட இன்னொரு முகாமில் இருந்தார். தலைவர் பிரபாகரனின் தனி உதவியாளராக பணியாற்றியவர்.
முகாம் தொடர்பான அலுவல்கள் ஆய்வுகளை முடித்துக்கொண்டு என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நான் சென்றபோது அலுவலகத்தில் அவர் மட்டுமே இருந்தார். மெய்ப்பாதுகாவலர் வெளியே நின்றார். வணக்கம் கூறி அவர் முன் அமர்ந்ததும், துண்டு விலகல் கடிதம் கொடுத்திருக்கிறாய் போல் இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் இயக்கத்தில் நிறைவு செய்திருக்கிறாய் என்றார். 3 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்றேன். 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்க வேண்டும் என்று தெரியும் தானே என இயக்க விதியை நினைவுபடுத்தினார். தெரியும் என்றேன். அப்படியே விலகிச் சென்றாலும் வேறு அமைப்பு கட்ட இயலாது என்று தெரியும் அல்லவா என இயக்கத்தின் இன்னொரு முக்கியமான விதியை சொல்லி கேட்டார். அதற்கும் தெரியும் என்று கூறினேன். ஆக தெரிந்தே 2 விதிகளை மீற முடிவு செய்திருக்கிறாய். அதற்கு இயக்கத்திடம் அனுமதியும் கேட்கிறாய் என மெலிதாய் புன்னகித்தார். நான் அமைதியாக இருந்தேன். பிறகு அவரே, ஏன் இந்த முடிவு? வல்வெட்டி சம்பவம் மனதை குழப்பிவிட்டதா? இது முதல் முறை இல்லையே. ஏன் யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனையிலேயே புகுந்து நோயாளிகள், மருத்துவர்கள், செவிலியர்களை இந்திய இராணுவம் சுட்டுக் கொள்ளவில்லையா? கொக்குபில்லில் பெண்கள், குழந்தைகளை டாங்கிகள் ஏற்றி கொள்ளவில்லையா என கேட்டுவிட்டு, உணர்ச்சி வேகத்தில் எடுத்த முடிவென்றால் திரும்ப யோசியுங்கள். நான் இன்னொரு நாள் வந்து கதைக்கிறேன், சரியா என்றார். நான் இல்லை, நன்றாக யோசித்தே முடிவெடுத்தேன். இந்தியா நம் பக்கம் இருப்பதுதான் நியாயம். பூகோள ரீதியாக பார்த்தாலும் நாம் தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க முடியும். ஆனால் துவக்கத்திலிருந்தே சிங்களர்கள் பக்கம் நிற்கிறது. தமிழர்களை கிள்ளிக்கீரையாக எண்ணி கொன்றொழிக்கிறது. ஜெயவர்த்தனா, நம் வேலையை இந்தியாவை கொண்டு செய்ய வைத்திருக்கிறேன், எப்படி என் ராஜதந்திரம் என சிங்களவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் வேறு என்ன அவமானம் இருக்க முடியும்? 2 கோடி சிங்களவர்கள் வேண்டும், 5.5 கோடி தமிழர்கள் தேவையில்லை என்றுதானே இதற்கு அர்த்தம். ஒரே ரத்னம் என்பதால் தானே இந்த எண்ணம். தமிழ்நாடு இனி ஏன் அப்படி எண்ணக்கூடாது என கூறினேன். கேட்டுவிட்டு அமைதியாக சற்று நேரம் என்னையே உற்று நோக்கினார். ஏதோ சிந்திப்பது போலவும் மறுமொழிக்கான வார்த்தைகளை தேடுவது போலவும் இருந்தது. பின் மெதுவாக, நீ பெரிய விடயங்களை கதைக்கிறாய். இது குறித்து நான் ஒன்றும் சொல்ல முடியாது. உன் துண்டு பிரச்சனை என்ன என்று கேட்கத்தான் வந்தேன். இப்போது தெரிந்து கொண்டேன். உரிய இடத்தில் சொல்லி மறுமொழி தருகிறேன். அதுவரை மீண்டும் நன்றாக யோசி என்றவாறு இருக்கையை விட்டு எழுந்தார். நானும் விடைபெற தயாரானேன். கை குலுக்கும் போது நான் எந்த பெரிய எதிர்பார்ப்பும் கொள்ளக்கூடாது என்ற வகையில் ஒரு முக்கிய விடயத்தை நினைவூட்டினார். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 16. பொட்டம்மான் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவர் முக்கிய விடயத்தை நினைவூட்டினார். தெரியும் தானே, தலைவர் சேகுபேராவாக விரும்ப மாட்டார், காஸ்ட்ரோவாகவே இருக்க விரும்புவார். புன்னகைத்தபடி நான் தெரியும் என்றேன். நல்லது, மீண்டும் சந்திப்போம் என்றவாறு விடை கொடுத்தார் ஷங்கர். அவர் நினைவூட்டியதன் பொருள் என்னவென்றால், சேகுபேரா ஒரு சர்வதேச குடிமகன், ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாக உகந்த சூழ்நிலை நிலவினால் உலகின் எந்த பாகத்திலும் புரட்சி விதையை தூவலாம் என்கின்ற கொள்கையுடையவர். ஃபிடல் காஸ்ட்ரோவோ புரட்சியை அயலார்கள் ஏற்றுமதி செய்ய முடியாது. அவரவர் மண்ணில் அங்கு நிலவும் உட்சூழ்நிலைகளுக்கேற்ப அந்த மண்ணின் மைந்தர்களாலேயே புரட்சி முன்னெடுக்கப்பட வேண்டும். கொள்கை ரீதியான ஆதரவை வேண்டுமானால் வெளியிலிருந்து அவர்களுக்கு வழங்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்துடையவர். இந்த ஒப்பீட்டின் மூலம் ஷங்கர் அவர்கள் எனக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகள் இயக்கமும் ஈழம் தவிர்த்து அல்லது ஈழத் தமிழர்களின் நலன்களுக்கு அப்பால் வேறு எதையும் சிந்திக்கும் நிலையில் இல்லை என்பதே. 1 வாரம் போனது. அன்று நண்பகல் திடீரென முகாமில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. காரணம் கம்பாலா. இன்னும் சற்று நேரத்தில் முகாம் வெறிச்சோடிவிடும். 3/4வாசி போராளிகள் கம்பாலா புறப்பட்டு சென்று விடுவார்கள். நான் மதிய உணவை முடித்துக்கொண்டு குடிலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது முகாம் பொறுப்பாளர் தேவன் என் எதிரே வந்தார். கையில் வாக்கிடாக்கி இருந்தது. மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு தயாராக இருங்கள், இங்கே உங்கள் விசா காலம் முடிந்துவிட்டது என சிரித்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு தயங்கியபடி, சங்கரண்ணன் வந்திருக்கிறாரா என்று கேட்டேன். இல்லை, தகவல் வந்தது. தேநீர் நேரத்திற்கு பின் கம்பாலா அணியினரோடு நீங்களும் புறப்பட ஆயத்தமாகுங்கள். சரிதானே என்றார். நான் குழம்பியவாறே, வேறு தகவல் ஒன்றுமில்லையா? சங்கரண்ணன் என்னை மீண்டும் சந்திப்பதாக கூறினாரே என்றேன். அவர்தான் பேசியவர். பின்னேரம் இடைத்தங்கல் முகாமில் அவர் உங்களை சந்திப்பார். வேறொன்றும் எனக்கு தெரியாது. அவரிடம் பேசிக்கொள்ளுங்கள். இப்போது வெளிக்கிட்டு வாங்கள் என்று கூறிவிட்டு நடந்தார். மாலை சுமார் 4 மணியளவில் ஒற்றை வரிசையில் நீண்ட கம்பாலா அணி தனது பயணத்தை துவங்கியது. அடர்ந்த காட்டினூடாக 20 கிலோமீட்டருக்கும் மேலான நடைப்பயணம். கடினமானது. கம்பாலா
புலிகளுக்கான உணவு மற்றும் பிற தளவாட பொருட்கள் விநியோகத்திற்கான இரகசியம் தடத்தை குறிக்கும் சங்கோத பெயர். 20 கிலோமீட்டருக்கு அப்பாலுள்ள கடற்கரை ஓரமாகச் சென்று காத்திருக்க வேண்டும். அங்கு கடற்புலிகள் கொண்டு வரும் பொருட்கள் தளபாடங்களை இறக்க வேண்டும். பிறகு தனி ஆளாக ஒவ்வொருவரும் தூக்கக்கூடிய அளவு சிறிய பொதிகளாக கட்டி இரவரவாக தலையிலும் தோளிலுமாக சுமந்து கொண்டு திரும்பியாக வேண்டும். இரவு 7 மணிக்கு மேல் வழியில் இருந்த இடைத்தங்கல் முகாமில் நின்றேன். சற்று இளைப்பாற தேநீர் வழங்கப்பட்டது. அதன் பிறகான பயணம்தான் ஆபத்து நிறைந்தது. எதிரிகள் நடமாட்டமும் கண்காணிப்பும் அதிகம் இருக்கும் பகுதி அது. யோசனையில் இருந்தபோதே தளபதி சங்கர் அங்கே வந்தார். என்னை அருகில் அழைத்து நேர விஷயத்திற்கு வந்தார். உன் துண்டு பகுதி அளவில் ஏற்கப்படுகிறது. 6 மாதம் ஊருக்குச் சென்று தமிழ்நாடு சென்று வா. பெற்றோர்களை பார். உன் மக்களை படி. நிறைய படிப்பினைகளை கேள். மீண்டும் நிதானமாக யோசி. திரும்பி வந்து துண்டு பற்றி இறுதி முடிவெடுப்போம். அங்கே அன்புவோடு தொடர்பில் இரு. இப்போது வல்வெட்டித்துறைக்கு போகிறாய். அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு பயணமாவாய். சரிதானே என்றார். ஓம் என இருவரும் கைக்குலுக்கி விடைபெற்றோம். இரவு கவிழ்ந்திருந்தது. அங்கிருந்து அணியினரோடு கிளம்பினேன். முன்னிரவு 10 மணி அளவில் கடற்கரையை அடைந்தோம். பாதுகாப்பு கருதி தனித்தனி குழுவாக பிரிந்து பதுங்கியிருந்தோம். இன்னும் அரை மணி நேரத்தில் படகு வந்துவிடும் என அங்கே இருந்த புலிகள் சொன்னார்கள். அதற்குள் எடுத்துச் சென்றிருந்த பிஸ்கெட் ரொட்டியை சாப்பிட்டு முடித்தோம். சொன்னபடி கடற்புலிகளின் 2 படகுகள் வந்து நின்றன. அதிலிருந்து பொருட்களை எல்லாம் துரித கதியில் இறக்கினோம். கம்பாலா அணியினர் பொருட்களை எல்லாம் பிரித்து கட்டிக்கொண்டு தலைச்சுமையாக புறப்பட்டுச் சென்றார்கள். வழியில் இடைத்தங்கல் முகாமில் தங்கி ஓய்வெடுத்து விடிந்ததும் பயணத்தை தொடர்வார்கள். 14 முகாமின் சுமார் 500 புலி வீரர்களுக்கான விநியோகம் இத்தனை கடினமானது. சமயத்தில் இராணுவ சுற்றிவளைப்பு நடக்கும். அதையும் கடந்தாக வேண்டும். நான் அந்த கடற்புலிகளின் படகொன்றில் ஏறிக்கொண்டேன். கடலில் பயணித்து வல்வெட்டித்துறையை அடைந்தபோது அதிகாலை 3 மணி. அதிலிருந்து இறங்கி கரையில் நங்கூரமிடப்பட்டிருந்த மீன்பிடி விசைப்படகொன்றில் ஏறி சற்று நேரம் தூங்கினேன். பொழுது விடிவதற்கு முன்பே எழுந்து ஊருக்குள் நுழைந்து மறைவிடம் புகுந்தோம். அடுத்த சில தினங்களில் நான் தமிழ்நாட்டில் இருந்தேன். ஓர் இரவுதான் வீட்டில் தங்கினேன். அடுத்த நாள் புறப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றினேன். பழைய மற்றும் புதிய தொடர்புகள் மூலமாக பலரை சந்தித்தேன். கிடைத்த ஓய்வு நேரத்தில் நிறைய வாசித்தேன். ஒத்த கருத்துடைய தோழர்கள் சிலரை நண்பர்களாக்கி கொண்டேன். பெரும்பாலும் அவர்கள் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் வீரமணி மீது அதிருப்தி கொண்டிருந்தார்கள். பெரியார் திடல் பெரியார் மடமாகிவிட்டது என பொறுமினார்கள். திராவிடர் கழகம் சிட்பண்ட் கம்பெனியாக உருமாறிவிட்டதாக ஆதங்கப்பட்டார்கள். சில கம்யூனிஸ்ட் நண்பர்களோ இந்தியாவின் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் அதன் தலைமையும் உள்ளூர் மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிய மொழியில் பேச மறுக்கிறார்கள் என்று குறைப்பட்டனர். ரஷ்ய புரட்சியின் மயக்கத்திலிருந்து இன்னும் விடுபடாமல் இருக்கிறார்கள் என்றனர். பலர் பலவிதங்களில் விவாதம் புரிந்தனர். கொள்கை விளக்கம் அளித்தனர். உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை பிரித்து மேய்ந்தார்கள். எல்லாம் சரி, பேசுவதை செய்ய முனைவோமா என்றால் 5க்கு 4 பேர் தோழர் ஒரு அவசர வேலை, இதோ வந்து விடுகிறேன் என்று நழுவினார்கள். அதன் பிறகு என்னை கண்டாலே காணாதூரம் விலகி ஓடினார்கள். தளபதி சங்கர் சொன்னபடி இங்கு புலிகளின் கொள்முதல் பிரிவு பொறுப்பாளர் அன்புவின் தொடர்பில் இருந்தேன். மே மாதம் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் நான் மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்ப முடிவாயிற்று. உடன் என் தோழர்கள் சிலரையும் அழைத்து கொண்டு செல்வது என்று முடிவெடுத்தேன். அதற்கு 2 மாதங்கள் முன்பே இந்திய இராணுவம் ஈழத்தை விட்டு வெளியேறிவிட்டதால் அங்கு சண்டை ஓய்ந்து அமைதி நிலவியது. இந்திய இராணுவம் வெளியேறிய உடனேயே அங்கிருந்த பல்வேறு மக்கள் விரோத குழுக்களையும் இலங்கை இந்திய உளவு படைகள் உருவாக்கி வைத்திருந்த தமிழ் தேசிய இராணுவத்தையும் ஒரே நாளில் துடைத்தெறிந்தது விடுதலை புலிகள் இயக்கம். 1990ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வாக்கில் தமிழீழம் முழுவதும் புலிகளின் கட்டுப்பாட்டில் வந்திருந்தது. புலிகளின் வீரம் விளைந்த மண்ணை காணும் ஆவலில் இருந்த தோழர்களுடன் நான் யாழ்ப்பாணம் அடைந்தேன். அப்போது தளபதி சங்கர் கடற்புலிகளின் நிர்வாக பொறுப்பை ஏற்றிருந்தார். அவரது முகாம் அலுவலகம் வல்வெட்டித்துறையில் இருந்தது. அங்கே சென்று அவரை சந்தித்தேன். தோழர்களுடன் தங்குவதற்கு வீடு ஒன்றை ஏற்பாடு செய்து கொடுத்தார். பிறகு என்னை அழைத்து கொண்டு சாவகச்சேரியில் இருந்த தளபதி பொட்டம்மானின் முகாமிற்கு சென்றார். காரில் போகும்போதே உன் துண்டு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும் பொறுப்பு பொட்டாரிடம்தான் உள்ளது, அவரிடம் பேசிக்கொள் என்று கூறியிருந்தார். பொட்டம்மான் அவர்களை நான் முன்பே அறிவேன். சென்ற ஆண்டு 1989ஆம் ஆண்டு அவர் யாழ்குடா நாட்டின் தளபதியாக இருந்தபோது பழக்கம். நாங்கள் அறைக்குள் நுழைந்ததும், டேய் நீயா, வா வா, எப்படாப்பா ஊர்லேருந்து வந்த
என வாஞ்சையுடன் வரவேற்றார். 2 நாட்களுக்கு முன்னதான் என பதிலளித்தேன். சரி, எப்போ திரும்பி போற என கேட்டு சிரித்தார். நான் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தேன். நீங்கள் இயக்கத்திலிருந்து விலகிக் கொள்ளலாம், இதோ தந்தேன் அனுமதி என வரம் கொடுத்ததைப் போல் பகடியாய் கையை உயர்த்தினார். ஷங்கர் சிரித்தார். நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். நன்றியெல்லாம் எதற்கடாப்பா என்றவர், இப்போ இயக்கத்தின் விதிகள் கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கிறது, சமாதான காலம் அல்லவா, தவிரவும் நிறைய பேர் இப்போது இயக்கத்தில் சேர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள், அவர்களுக்கான தளவாட பொருட்கள் தான் பற்றாக்குறை என்றார் மகிழ்ச்சியாக. ஆமாம், சென்ற ஆண்டு 1000க்கும் சற்று கூடுதலாக இருந்த புலி வீரர்களின் எண்ணிக்கை இப்போது 5-6 மடங்கு உயர்ந்திருப்பதாக தெரிந்தது. தொடர்ந்து அவர், இப்போது நீ எங்கள் விருந்தினர், கொஞ்ச நாளைக்கு நாட்டை சுற்றி பார்த்துவிட்டு போ, எங்கெல்லாம் போக விருப்பம் என்று சொல், நான் ஒழுங்கு செய்கிறேன் என்றார். தமிழீழத்தில் வடக்கில் எல்லா மாவட்டங்களிலும் களப்பணி செய்திருக்கிறேன், கிட்டத்தட்ட எல்லா இடமும் தெரியும். ஆனால் கிழக்கு பகுதியில்தான் சென்றதில்லை. அதனால் மட்டக்களப்பு, திருகோணமலை உள்ளிட்ட கிழக்கு மாவட்டங்களை பார்க்க விருப்பம் என்றேன். சரி, ஒழுங்கு செய்துவிட்டு உனக்கு தகவல் தருகிறேன். இப்போது எங்கு தங்குகிறாய் என்று கேட்டார். வல்வெட்டித்துறை கடல்புறா முகாம் பக்கத்தில் தங்கியிருக்கிறேன் என்று கூறினேன். அவர் சங்கரை பார்த்து சிரித்தவாறே, அது ஆபத்தான இடம், மேட்டு சிங்களன் சண்டையை தொடங்கினால் முதல் அடி வல்வெட்டித்துறைக்கும் கடல்புறாவிற்கும் தான் என்றார் கேலியாக. பதிலுக்கு சங்கரண்ணனும் சிரித்துக்கொண்டே, அடிக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என தாமும் தயார் நிலையில் இருப்பதாக உணர்த்தினார். பொட்டம்மான் கேலியாக சொன்னாலும் அவர் வாயிலிருந்து வெளிப்பட்டதால் அது உளவு தகவல் என்று ஷங்கர் அறிவார். ஏனென்றால் பொட்டம்மான் இப்போது உளவு பிரிவின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். அதற்கு முன் கடந்த ஆண்டு வரை அந்த உளவு பிரிவு பொறுப்பு தளபதி மாத்தையாவிடம் இருந்தது. தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியின் TULF தலைவர் அமிர்தலிங்கம் கொழும்பில் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பின் மாத்தையாவிடம் இருந்த அந்த பொறுப்பு பறிக்கப்பட்டு பொட்டம்மானிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு சங்கரும் பொட்டம்மானும் அலுவல் சம்பந்தமான பேசிக்கொண்டிருக்க நான் முகாமில் இருந்த வேறு பழக்கமான தோழர்களை சந்திக்கச் சென்றேன். சிறிது நேரத்தில் புறப்பட அழைப்பு வந்தது. கார் அருகில் பொட்டம்மானும் ஷங்கரும் பேசிக்கொண்டிருந்தனர். நான் அருகில் போனதும், நீயும் ஆட்களும் வேறு பாதுகாப்பான இடத்திற்கு மாற வேண்டியிருக்கும், 2 நாளில் தயாராக இருங்கள், நான் அவ்வப்போது வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று பொட்டம்மான் கூறி விடை தந்தார். ஷங்கரும் நானும் மீண்டும் வல்வெட்டித்துறைக்கு திரும்பினோம். அடுத்த சில நாட்களில் நானும் தோழர்களும் தென்மாராட்சிக்கு இடம்பெயர்ந்தோம். பலை என்ற ஊரில் தோட்ட வீடொன்றில் தங்க வைக்கப்பட்டோம். அங்கிருந்து யாழ்குடா நாட்டின் பல பகுதிகளை சுற்றி பார்த்தோம். எல்லாமும் பழகிய இடம்தான். என்றாலும் யுத்த காலத்தில் பார்த்ததை விட இப்போது புதிதாக இருந்தது. அடுத்து நாங்கள் வன்னிக்கு செல்ல ஏற்பாடானது. அங்கிருந்து மூதூர், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என பயணத்திட்டம் வகுக்கப்பட்டது. ஆனால் திடீரென நிலைமை தலைகீழாக மாறியது. கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்தன. 2 நாளில் மட்டக்களப்பில் அது உடனடியாக வெடித்தது. அடுத்தடுத்த நாட்களில் தமிழீழம் முழுவதுமே யுத்தமழை. 2ஆம் கட்ட ஈழப்போர் அதன் முழு வீச்சுடன் உக்கிரத்துடன் தொடங்கியது. வான், வெளி, கடல், காடு அனைத்திலும் சுற்றி சுழன்று அழிவுகளை தின்று செரித்தது. முதல் 3 மாதங்கள் ஒருவருக்கும் நிற்க நேரமில்லை. தோழர்களும் களத்தில் இறங்க விரும்பினார்கள். பொட்டம்மான் அதற்கு சம்மதிக்கவில்லை. விரைவில் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தார். ஆனால் அது பல காரணங்களால் தள்ளிக்கொண்டே போனது. முடிவாக அகதிகள் போகும் படகில் எங்களை பகுதி பகுதியாக அனுப்பி வைக்க முடிவானது. கடைசியாக ஒரு நாள் புறப்படுவதற்கு முன் யாழ்ப்பாணம் சென்றேன். முகாம் அலுவலகத்தில் பொட்டம்மானை சந்தித்தேன். எரிபொருள் தட்டுப்பாடு, கடற்புலிகளின் படகெல்லாம் முடங்கியிருக்கிறது, அதனால் தாமதமாகிறது, எல்லோரையும் அனுப்பி வைக்க முடியவில்லை என்று வருந்தினார். நான் அதனால் ஒன்றும் பாதகமில்லை என்றேன். பிறகு தமிழகம் சென்றதும் சொக்கனுடன் தொடர்பில் இருங்கள், நான் அடுத்தது மற்றவர்களை அனுப்பி வைக்கிறேன் என்றார். கடைசியாக விடைபெற்று எழுந்தபோது, வேறெதிலும் தலை கொடுக்காதே, பொருட்கள் விநியோகத்திற்கு மட்டும் உதவியாக இரு என்று அறிவுறுத்தினார். அடுத்த நாள் தமிழகம் வந்து சொக்கனின் தொடர்புக்கு சென்றேன். ஈழத்தில் நிலவும் போர் சூழலில் புலிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாட்டை போக்க என்ன செய்யலாம் என்ற யோசனை மண்டையை குடைந்தது. அத்தியாயம் முற்று.